இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுகவில் சேர தயார் என்ற OPS தலையில் விழுந்த இடி. இறங்கி வந்தும் நோ யூஸ், எகிரி அடித்த பழனிசாமி. சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அதிமுகவில் மீண்டும் சேர்வது குறித்தும் முன்னாள் முதல்வர் OPS தனது ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்டார். கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் அதிமுகவில் சேர தயார் என்றார். அதோடு அண்ணன் பழனிசாமி என்று வாய் நிறைய உரிமையோடு அழைத்தார். OPS இறங்கி வந்த நிலையில் அவரை மீண்டும் அதிமுக சேர்த்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுட சுட பதிலளித்தார். அவரை நீக்கியது பொதுக்குழு முடிவு, இனி சேர்க்கவே முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவரும் உறுதிப்படுத்துகிறோம். அண்ணன் OPS அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக சொல்லியிருக்காரு. அதிமுக நீங்களே இப்ப என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசை சார். அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூலமாக அவருக்கு நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேறு யாரும் அழைப்பு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா என்ன செய்யலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். அதிமுகவில் மீண்டும் இணையறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமியை சேர்த்துக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டு இது அன்னை தினம் தான் கேட்டுருக்காரு. இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டுதான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு OPS அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. வாக்குறுதியை நிறைவேற்ற கோரினால் அது ஃபேஷனா? மக்களை அவமதிப்பதே திமுகவின் வழக்கம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. அரசு துறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 153 கூறியிருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி வேண்டுகோள் வைத்த மருத்துவ ஒப்பந்த ஊழியர்களை தேர்தல் நேரத்தில் போராடுவது ஃபேஷனாகிவிட்டது என்று கூறி சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கொச்சைப்படுத்தியிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலங்களில் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக உழைத்த மருத்துவ ஊழியர்களை அவமானப்படுத்திய அமைச்சருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.
பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்களாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்று வாக்குறுதியை நிறைவேற்ற கோரும் மக்களை அவமதிப்பது திமுகவின் வழக்கம் ஆகிவிட்டது. தமிழக மக்களை எத்தனை கிள்ளுக்கீரையாக நினைத்து இருந்தால் 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாமல் 2026 தேர்தலுக்கு வாக்குறுதிகள் தயாரிக்க மீண்டும் ஒரு ஏமாற்று கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அமைத்திருப்பார் என்று அண்ணாமலை கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்கார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சென்னை தரமணியில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். பாலிடெக்னிக் வளாகத்திலேயே மனைவி மற்றும் 2 வயது மகனுடன் வசித்து வந்தார். மூவரையும் பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சென்னையை உலுக்கியுள்ளது. மனைவியை அவர்கள் பலாத்காரம் செய்து கொண்டுள்ளது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் வேலை பார்த்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் சென்னை மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கேண்டீன் உரிமையாளர், மாஸ்டர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் பணிபுரியும் 22 வயது இளம்பெண் 3 நபர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் அச்சத்தை அளிக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் மேடை ஏறி தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று எத்தனை பொய்கள் சொன்னாலும் உண்மை நிலை முற்றிலும் மாறாக இருக்கிறது என்பதை தினமும் நாம் காணும் இதுபோன்ற செய்திகள் நிரூபிக்கின்றன. முதலில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற கடினமான உண்மையை திமுக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதற்கேற்ற நடவடிக்கைகளை திட்டமிட முடியும். அதை விடுத்து ஒரு மாய உலகத்தில் அமர்ந்து கொண்டு யாரோ எழுதி கொடுப்பதை அப்படியே ஒப்பித்துச் செல்வதல்ல முதலமைச்சரின் பணி. கட்டுக்கடங்காத போதைப் பொருள்கள் புழக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தியிருப்பது பெருகி வரும் பாலியல் குற்றங்களால் வெளிப்படையாகி இருக்கிறது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள் என திமுக அரசின் கையாலாகாத தனம் அமைதியான நம் தமிழகத்தை முற்றிலுமாக சிதைத்திருக்கிறது. குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால்தான் மேலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுக அமைச்சர்களுடன் கட்டிப்பிடித்தபடி போட்டோ எடுத்துக்கொள்ளும் இழிநிலை இருக்கிறது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்கிறது திமுக அரசு. பிறகு எப்படி குற்றம் செய்பவர்களுக்கு பயம் வரும்? சாதாரண பொதுமக்களுக்குத்தான் பயம் வருகிறது. திமுக ஆட்சியின் இருண்ட காலம் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம் என அண்ணாமலை கூறியுள்ளார். கொள்ளையடிப்பதில் மட்டும் கவனம், சட்டம் ஒழுங்கை காப்பதில் இல்லை. ஸ்டாலினை விளாசிய விஜய். தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தலைநகர் சென்னையில் நடந்த அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது.
சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி, அவரது மனைவி மற்றும் குழந்தை படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். நந்தனத்தில் அரசு கல்லூரி கேன்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இவை பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன. இந்த சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்குரியவை. தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழகத்தை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலைத்தான் இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடுங்குற்றங்களில் ஈடுபட சமூக விரோத கும்பல்களுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்றும், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றும் வாய் கூசாமல் பொய்யையே திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆட்சியின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் இனி இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மக்களுக்கு எதிரான, மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்று விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என விஜய் கூறியுள்ளார். திமுகவிடம் பிச்சை கேட்கும் காங்கிரஸ், அதிமுக மாஜி சண்முகம் விளாசல். திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்கனவே இருந்த இந்திரா காந்தி பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி பெயரை சூட்டும் திமுக அரசையும், இதை பற்றி கேள்வி எழுப்பாத காங்கிரஸையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விளாசினார். முன்னாள் பாரத பெருமதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரிலே இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை பிடித்துவிட்டு புதியதாக பேருந்து நிலையம் இன்றைக்கு கட்டப்பட்டுள்ளது. அந்த பேருந்து நிலையத்திற்கு ஏற்கனவே இயங்கி வந்த முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பெயரிலே இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை வைக்காமல் தற்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய முதலமைச்சர், அவருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி பெயர் அவர்களை இன்றைக்கு சூட்டுவதற்கு பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு முன்பாகவே, கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே அவசரமாக அவருடைய பெயரை எங்கே பொருத்தியிருக்கிறது. இந்த திண்டிவனம் பேருந்து நிலையம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேருந்து நிலையம். 1973ஆம் ஆண்டு அன்றைய பாரத பிரதமராக இருந்த பெருமதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நேரடியாக திண்டிவனம் நகருக்கு வருகை தந்து தன் பெயரில் அமைந்த அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். இது திண்டிவனம் நகரத்திற்கு ஒரு பெருமை. காங்கிரஸ் ரோஷமுள்ள ஒரு காங்கிரஸ்காரன் கூட இதுவரை இதை கேள்வி கேட்பதற்கு வக்கில் துப்பில்லை. சரி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் உண்மையான பிறவி காங்கிரஸ்காரன் இருந்தால் அவருக்கான அந்த உணர்வு இருக்கும், ரோஷம் இருக்கும், எல்லாருக்கும். அவர் 5 கட்சி அமாவாசை, அதனால அவருக்கு அந்த ரோஷம் இருக்காது. ஆனா உண்மையான காங்கிரஸ்காரன் சொல்ற ப. சிதம்பரம், ஆனா அவரும் உண்மையான காங்கிரஸ்காரர், அந்த கட்சியினுடைய சோதனையான காலகட்டத்திலே விட்டு போனவர். அதனால அவருக்கும் அந்த ரோஷம் இருக்காது. மற்ற காங்கிரஸ்ல இருக்கின்ற அந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு சீட்டுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடன் இன்னைக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் என்று பிச்சை எடுக்கிற, கெஞ்சி கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களுடைய தலைவர், உங்களை வாழ வைத்த தலைவர், இந்தியாவை தலைநிமிர வைத்த ஒரு தலைவர், பெருமதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாருடைய அவரே நேரில் வந்து திறந்த ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை எடுத்து விட்டு தூக்கி எறிந்து விட்டது, அவமரியாதை செய்துவிட்டு கருணாநிதியினுடைய பெயரை வைப்பதற்கு என்ன காரணம்? இந்திரா காந்தி அம்மையாரை விட கருணாநிதி பெரியவரா?